ஹாய், இன்றைக்கி டாபிக் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்டர் டிசைன் ஆர் பெல்ட் டிசைன் இதான் பார்க்க போகிறோம். பார்டர்னு சொல்லலாம், இல்லை பெல்ட்னும் சொல்லலாம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன், அதுக்கப்புறம் ஒரு கிரிட்ஸ் நம்ம இதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே பார்ப்போம் இல்லையா. ஸோ கிரிட்ஸ் இல்லை முக்கியமான எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ எதை நீங்கள் தீமாக எடுத்து பண்ணுறீங்களோ அந்த தீமுக்கான ஒரு எலிமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நடுவில் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிசைன் தேவைப்படும். அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்டர் டிசைன் ஆர் பெல்ட் டிசைன். ஓகேவா, இந்த பெல்ட் டிசைன் லைக் ஒரு பார்டர் மாதிரி. ஓகே, ஒரு டிசைனுக்கும் கீழே இருக்கிற டிசைனுக்கும் நடுவில் பார்டர் கொடுக்குற மாதிரி இது கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ அந்த பார்டர் டிசைன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆல்ரெடி நான் லைன் கிளாஸில் சொல்லியிருக்கேன் பார்டர் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. லைன், திக் லைன், தின் லைன் எல்லாமே கலந்த மாதிரி போடுறது தான் பார்டர் டிசைன். ஓகேவா, ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா, பார்டர்னாலே ரொம்ப முக்கியமானது தின் லைனும் திக் லைனும் சேர்ந்து இருக்கிறது தான். ஓகே, ஜஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தின் லைன். ஓகே, ஸோ அதுக்கு கீழே ரொம்ப கிட்டக்க சேம் இன்னொரு திக் லைன், தின் லைன். ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன். ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன். மொத்தம் நான் 4 தின் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, சென்டரில் இருக்கிற 2 தின் லைனையும் நான் இப்போது அந்த ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி திக் லைனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் பார்டருக்கான பேசிக். ஓகே, வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப கிட்ட தெரியுது, நான் உங்களுக்கு அதுக்காக தூரமாக போடுறேன். பட் இதுதான் கரெக்ட். ஓகே, ரொம்ப கிட்டக்க போட்டால் தான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் தெரியறதுக்காக தள்ளி போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் இன்னொரு தின் லைன், அதுக்கு கீழேயே இன்னொரு தின் லைன், அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன். ஓகே, 4 தின் லைன் போட்டுட்டு நடுவில் இருக்கிற 2 தின் லைனையும் ஃபில் பண்ணி திக் லைனாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் பார்டர் டிசைனில் முக்கியமான எலிமெண்ட். ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு பார்டர் டிசைனே வராது. ஓகே, எல்லா டிசைன் போட்டாலும், அதாவது இந்த டிசைனுக்கு கீழே மேலே தான் உங்களுக்கு மற்ற டிசைன்ஸ் எல்லாமே உள்ளே வரும். ஓகேவா, ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டிசைனே பார்க்க போகிறோம். இது பேசிக். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் ஒரு தின் லைன், திரும்பவும் தின் லைன், திரும்ப ஒரு தின் லைன், அண்ட் திரும்ப ஒரு தின் லைன். ஓகே, சொன்ன மாதிரி சென்டரில் இருக்கிறத ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போது இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ஹம்ஸ். ஓகே, நம்ம படித்தோம் பார்த்தீங்களா ஹம்ஸ், அதை தான் நான் இது கூட சேர்க்குறேன். ஓகே, ஹம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு கீழே அந்த பெரிய ஹம்ஸ், இது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கேயுமே மோஸ்ட் ஆஃப் த டிசைன் இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா, தென் திரும்ப இதுக்கு கீழே நான் ஒரு தின் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன். ஓகே, இதுக்கு கீழே ஒரு தின் லைன். இப்போது இதுவும் பார்டர் தான், இதுவும் பார்டர் தான். இதில் நம்ம இன்னும் திக் லைனே கொடுக்கல. கரெக்டாக, ஏன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த ஹம்ஸுக்கு கீழே இருக்கிற இடத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம கீழே 3 லைன்ஸ் கொடுத்துருப்போம். இது மெஹந்தியில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு பென்லேயும் ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். ஒரு தின் லைன், இன்னொரு தின் லைன், இன்னொன்று அண்ட் இன்னொன்று, மொத்தம் 4 தின் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகே,
அதில் சென்டராக இருக்கிறத டார்க் பண்ணி திக் லைனாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சென்டர் பார்ட் வந்து திக் லைனாக சேஞ்ச் பண்ணுறேன். தென் ஹம்ஸ் கொடுக்குறேன். சின்ன ஹம்ஸும் அதோட பார்ட்னர் பெரிய ஹம்ஸும் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதுக்கு கீழே தின் லைன் கொடுக்குறேன். எத்தனை லைன்? 3 லைன்ஸ் கொடுக்குறேன். 3 தின் லைன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இந்த இடத்த ஃபில் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிசைன். செகண்ட் ஒன் பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப பேசிக், நம்ம பேசிக்லேருந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் சேம் இதே மாதிரி தான். தின் லைன் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. கண்ணை மூடிட்டு போடுங்க. 4 லைன்ஸ் தான். அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. சம்டைம்ஸ் சென்டரில் ஃபில் பண்ணலாம், சம்டைம்ஸ் அப்பர் மேலே இருக்க 2 லைனை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வெறும் லைன்ஸ் மட்டும் போட்டு விடலாம், இல்லை கீழே ஃபில் பண்ணிவிட்டு மேலே பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். இது பாருங்கள், இந்த மாதிரி இப்போ திரும்பவும் 4 லைன்ஸ் நான் போடுறேன். ஓகே, ஸோ நான் மேலே மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத தின் லைனாகவே விடுவேன். அப்படி இல்லைன்னா திரும்பவும் 4 லைன்ஸ் போட்டுட்டு கீழே இருக்கிறத ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத விடுவேன். ஸோ நம்ம சாய்ஸ் தான். நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து சென்டரை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரை நான் வந்து திக் லைனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு கீழே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். பார்டர் டிசைனில் மோஸ்ட்லி ஹம்ஸ் வரும். ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இந்த விரலில் வந்து இங்கே ஒரு கோடு இருக்கா, இந்த கோடுலேருந்து பாதி. ஓகே, அவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நான் வந்து கீழே ஒரு கோடு போடுறேன். ஐ மீன் தின் லைன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, உங்களோட கையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளவர் வந்து எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி போகுது அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகே, ஸோ என் எய்ம் ஃபுல்லாக என்ன இருக்கணும்னா, நான் இந்த பாக்ஸ்க்குள்ளேயே ஃப்ளவர் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரைட் ஒருத்தவங்க கைக்கு ஒரு கிளைண்ட்டோட கைக்கு போயிட்டு மெஹந்தி போட போகிறோம். அவங்க கை வந்து சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், இல்லை ரொம்ப குட்டியாக இருக்கலாம். அது வந்து அவங்கள பொறுத்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஹியூமன் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம் போயிட்டு நான் வந்து இந்த சைஸில் தான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த சைஸ் தான் வரும் அப்படின்னு நம்ம போயிட்டு சொல்ல முடியாது. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளே அதுக்கு ஏற்ற ஸ்கேலிங் இதில் கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி இப்போது இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, இது வரைக்கும் இதிலேருந்து பாதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மெஷர்லாம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே பாதி தான் நான் எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ நீங்களாக ஒரு மெஷர்மெண்ட் உங்களுக்குள்ளேயே கொண்டு வந்துக்கணும். நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணலான்னு. இப்போ கையே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கோணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் இப்போ மெஷர்மெண்ட் கொடுப்பீங்க. இவ்வளோ வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், அடுத்தது இதை விட பெருசாக எடுக்கணும், இப்போ இதே மாதிரி இன்னொன்று எடுக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் உங்கள் கோன் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் கை வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை விட நெக்ஸ்ட்டு பெருசாக எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்களாக லேர்ன் பண்ணிவிட்டு வரதில் தான் இருக்குது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவேன்னா, கையில் மோஸ்ட்லி மெஷர்மெண்ட் எடுத்து பழகிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே அந்த கேப் விட்டுட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது நம்ம படித்தோம் பார்த்திங்களா ஜிக்ஸாக் லைன், அந்த லைன் வச்சு தான் இந்த பார்டர் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜிக்ஸாக் லைனில் போடுறோம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு திரும்பவும் பார்டர் லைனை க்ளோஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும், ஆல்ரெடி ஒரு தின் லைன் இருக்குது, திரும்பவும் 3 தின் லைன்ஸ் தேவை. ஸோ 3 தின் லைன்ஸ் நான் போடுறேன்.
ஓகே. ஸோ இப்போ என்னென்னா எங்கே ஃபில் பண்ணலாம், நான் சென்டரே ஃபில் பண்ணிக்கிறேன். இல்லை சம் பேர் வந்து இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து மேலே இதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த செகண்ட் ஒன் சூஸ் பண்ணியிருப்பீங்க. மேலே மட்டும் ஃபில் பண்ணலாம், கீழே 2 லைனையும் ப்ளைனாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேலே ஃபில் பண்ணியிருப்பீங்க, கீழே 2 லைன் இப்படி இருக்கும் இல்லையா, இது ஃபில்லிங்கில் இருக்கும். தென் ஹம்ப்பு கொடுத்துட்டு திரும்பவும் அந்த கேப் விட்டுட்டு 4 லைன்ஸ் ஜிக்ஸாக் லைன். இப்போது இங்கே ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதில் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இங்கே எதுவுமே நம்ம வந்து திக் ஃபில்லிங்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, எல்லாமே தின் லைன்ஸ். இது எல்லாமே லைன்ஸுன்றனால நீங்கள் இங்கே வந்து ஃபில்லிங் கொடுத்தாலும் அது தப்பாக ஐ மீன் கொலாப்ஸ் ஆகாது. இதுவே இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா மேலே நான் கொடுத்துருக்கேன் ஹம்ஸு அண்ட் இதோட ஃப்ரெண்ட் அந்த ஹம்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் 1 2 3 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இப்போ இங்கே ஃபில் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். திரும்பவும் இங்கேயும் டிசைன் பிரகாரம் ஃபில் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஃபில்லிங் சேர்ந்துட்டு என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதுவா அது நீங்கள் யோசிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், சென்டரை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கலாம், இல்லை கீழே மட்டும் ஃபில் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, இன்னொரு வாட்டி கூட நான் சொல்கிறேன். எந்த இடத்துல இப்போ ஃபில்லிங் இருக்கிற இடத்துல கீழே ஃபில்லிங் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபில்லிங் இல்லை, இங்கே தின் லைன்ஸ் தான் இருக்குது, நம்ம ஃபில்லிங் யூஸ் பண்ணும்போது அது நீட்டாக தான் தெரியும், கொலாப்ஸ் ஆகாது. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மெஹந்தி எல்லாமே வந்து வாட்டரிங். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இங்கே விட்டுட்டு அது காயறதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு டாட் வச்சாலும் ரெண்டும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லிக்யூட் தானே, ஸோ சேர்ந்துட்டு ஒரே டாட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, காயிற வரைக்கும். இல்லை ஒன்ஸ் நீங்கள் இதை காய விட்டுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகி ஒரே டிசைனாக சேஞ்ச் ஆகிடும். அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த டிசைன் இதுதான் வந்து செகண்ட் ஒன். இதை நான் பெனில் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு சொன்னது. 4 லைன்ஸ் போட்டேன், நடுவில் இருக்கிறத திக் பண்ணிவிட்டு ஹம்ஸ் கொடுத்தேன். தென் அந்த 1/2 inch கொடுத்துட்டு 4 லைன்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் ஃபில் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இங்கே ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கிட்டேன். இதுதான் வந்து செகண்ட் டிசைன். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பார்த்துடலாமா. ஸோ தேர்ட் ஒன் தனித்தனியாக படித்தோம் பார்த்தீங்களா, ஆல்ஃபபெட் பார்டர்னு சொல்லிட்டு, அதை இதுக்குள்ளேயும் வச்சு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ தின் லைன், ஃபோர் லைன்ஸ் போட்டுட்டு சென்டர் லைனை நான் திக் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் எப்பயும் போல் ஹம்ஸ் தான். ஓகே, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. தென் இதுலேயும் வந்து நான் அந்த 1/2 inch கணக்கில் விட்டுட்டு ஒரு பார்டர் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டிசைன் எப்படின்னா ஜஸ்ட் பாக்ஸ். ஓகே, பாக்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். உங்களுக்கு இன்கேஸ் வரலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க, கைட்லைன்ஸ் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பார்க்கும்போது இது எல்லாமே சேமாக இருக்குது. இப்போ இது குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் தள்ளி கூட டாட் வச்சுக்கலாம். டாட்டு கைட்லைன்னா மெலிசா போடுறது. இது வந்து டாட் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது. அண்ட் இது வந்து கைட்லைன்னு சொல்லுவாங்க. அந்த லைன் வந்து சுத்தமாக நம்மளுக்கு தெரியக்கூடாது. இப்போ நோட்லன்னும் போது நம்மளுக்கு தெரியுது, கையில் போடும்போது உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு டாட் வச்சோ இல்லை கைட்லைன் போட்டோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்
பாக்ஸாக போட்டுட்டோம். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழேருந்து ஆஃப் லைன், ஓகே, பாதியாக மட்டும் வர்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு கீழே ஃபில் பண்ணி விடுறோம். 3 லைன் தான் போட்டோம். 3 லைனோட மேலே நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் பார்டர் டிசைன். ஓகேவா? இப்படி போட்டோம் அப்படின்னா 4 லைன்ஸ், சென்டர் திக் லைன் அண்ட் ஹம்ஸ் போட்டுட்டு 1/2 inch விட்டுட்டு திரும்பவும் கீழே 3 லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். பாக்ஸாக போட்டுக்கோங்க. பாக்ஸோட சென்டரில் ஆஃப் லைன் மட்டும் போட்டுட்டு கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து ஹைலைட்டாக தெரியும், அதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் ஒன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபோர்த் ஒனுக்கும் சேம் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் ஃபில்லிங். ஓகே, தென் ஹம்ப். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபபெட் பார்டர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். பட் அதை வந்து ஜஸ்ட் லைன்குள்ளே ஆல்ஃபபெட் பார்டர் வந்தால் எப்படி பண்ணலான்னு பார்த்துருப்போம். ஸோ அதை பார்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா பார்டர் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே ஹம்ஸ் போட்டுடணும். ஓகே, ஹம்ஸோ இல்லை நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன யோசிச்சு போட்டாலும் அது உங்கள் விஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி படிச்சுட்ருக்கோன்னா ஹம்ஸ் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஆல்ஃபபெட் வந்து எல். ஓகே, சம் கேப் விட்டுட்டு இதுக்கப்புறம் வர ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, கீழே 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, தென் இப்போது மேலேருந்து ஒரு எல், அதையே 7 மாதிரி திரும்ப போடணும். திரும்ப மேலேருந்து 7 மாதிரி, மேலேருந்து 7 மாதிரி. ஓகே, இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் வந்து குட்டி குட்டியாக போடுறேன், பட் பெருசாக போடுங்க நீங்கள். ஓகே, போட்டுட்டு இப்போ கீழே வந்து ப்ளைனாக இருக்குது. நான் சென்டரில் திக் லைன் கொடுத்தேன்னா பார்க்க நீட்டாக இருக்காது. எனக்கு இப்போது இந்த எல் ஷேப்பை ஹைலைட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து மேலேயே வந்து திக் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்த் பார்டர் டிசைன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டி. ஓகே, ஸோ அதுவும் இதே ப்ரொசீஜர் தான். தின் லைன் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹம்பு, சென்டரில் திக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சம் கேப், திரும்பவும் 3 தின் லைன்ஸ். ஓகே, மேலே 4 கீழே 3. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆல்ஃபபெட் டி. ஓகே, டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நான் மேலேருந்து சம் கேப் விட்டுட்டு ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், அதாவது டி போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழேருந்து சம் கேப் விட்டுட்டு அதே டி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. ஓகே, இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபில்லிங் கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது இந்த வீடியோவே கூட நீங்கள் ப்ரீவியஸாக போய் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபில் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6th ஒன் பார்த்துடலாம். ஸோ 6th ஒன் திரும்பவும் 4 லைன்ஸ்,
ஓகே, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு கீழே ஹம்ப். ஓகே, ஹம்ப் போட்டுக்கோங்க. தென் அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் சம் கேப் விட்டுட்டு கீழே திரும்ப 3 லைன் போட்டுக்கணும். ஓகே, ஸோ நான் அதே மாதிரி கேப் விட்டுட்டு 3 thin லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கேப்பில் இங்கே எண்டில் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, தென் சேம் இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கேப் விட போகிறோம். அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இதுதான் நான் அந்த மெஷர்மெண்ட்டுன்னு வச்சுப்போமே. இது பக்கத்தில் போடுற லைன் ரொம்ப கிட்டக்க இருக்கணும். அண்ட் இதே மெஷர்மெண்ட் இங்கே திரும்பவும் கிட்டக்க போட வேண்டிய லைன். இதே மெஷர்மெண்ட் இங்கே அண்ட் அந்த லைன். ஓகே, இப்போது நம்ம பெருசாக வந்து கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில்லிங் வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் கோனை எங்கே ஃபில் பண்ணணுமோ அங்கே வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோன் ஃபில் ஆகும். நீங்கள் வந்து கையை அசைக்கிறது மூலிமா ஃபில் பண்ணிக்கலாம். கலர் அடிக்கக்கூடாது. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கலர் அடிக்க மாட்டேன், ஜஸ்ட் ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இந்த டிசைனில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இங்கே ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஃபில்லிங் கொடுத்தனால கீழே ஒட்டுக்கா உங்களால் ஃபில்லிங் கொடுக்க முடியாது. கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இதை தான் நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே சேர்த்து கொடுக்கச்சில இந்த ஃபில்லிங்கும் மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ 3 லைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இன்னொரு தின் லைன் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபஸ்ட் ஒன் ஆர் தேர்ட் ஒன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் என்னது சென்டர் ஃபில்லிங், தேர்ட் ஒன் என்னது லாஸ்ட் லைன் ஃபில்லிங். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சென்டர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த டைம் சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போது உங்களுக்கு அந்த ஃபில்லிங் தெரியல, ஏன்னா நடுவில் நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கனால அந்த லைன் உங்களுக்கு தெரியுதா? அந்த லைன் இருக்கனால இப்போ இதுவும் மெர்ஜ் ஆகாது. இதுவே இந்த மாதிரி நம்ம வந்து மேலேயே ஃபில்லிங் கொடுத்துருந்தா இது ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரே டிசைனாக மாறி இருக்கும். அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் சேம் இதே மாதிரி தான் நான் திரும்பவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நடுவில் இருக்கிறது டிக் பண்ணிக்கோங்க. தென் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் சம் கேப் விட்டுட்டு கீழே லைன்ஸ் இந்த மாதிரி 4 லைன்ஸே போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் எப்படியும் ஃபில்லிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதே டிசைன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகேவா? இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் ஸ்டார்டிங்கில் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு அந்த கேப் மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லைன் அண்ட் கிட்டக்க ஒரு லைன் அண்ட் திரும்பவும் கிட்டக்க ஒரு லைன், திரும்ப இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு லைன். புரியுதா? ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ்ன்னு வச்சுப்போமே. ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன், அப்புறம் கேப் விட்டோம். ஓகேவா? இவ்வளோ பெரிய கேப் விட்டுருக்கோம். தென் கிட்டக்க ஒரு லைன் போட்டிருக்கோம், அதோட கேப் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, திரும்பவும் இதே லைன். ஓகே, திரும்பவும் குட்டி லைன், பெருசு சின்னது பெருசு சின்னதுன்னு போட்டோம். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெருசு 2 சின்ன லைன். ஓகே, சேம் பெருசு 2 சின்ன லைன் இந்த மாதிரி போட்டுட்டு வரணும்.
போட்டுட்டு சேம் அதே மெத்தட் பெருசாக இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் சென்டரில் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து 7th டிசைன். ஓகே, 8th ஒன் பார்க்கலாம். 8th ஒன் நம்ம சேம் இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சர்க்கிள் செயின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, அதை பார்டர் டிசைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சேம் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 and 4 lines. ஓகே, 4 lines போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இப்போது இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய கேப் விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம குட்டி குட்டி சர்க்கிள் தான் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிளே போட்டுடலாம். ஓகே, இதுதான் சர்க்கிளோட மெஷர்மெண்ட். உங்களுக்கு எப்படி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, என் நகத்தை விட இவ்வளோ குட்டியாக இருக்குது. சைஸ் வைஸ் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த சைஸுக்கு தான் நம்ம வந்து போட்டிருக்கோம், ரொம்ப குட்டி. ஓகே, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா? எப்படி சொல்லலாம், இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு கைட்லைன் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா மேலே ஒரு கைட்லைன், இப்படி ஒரு லைன் போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த லைனையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு ஆகாது. சேம் ஃப்ளவர்லேயும் இதே தான் சொல்கிறேன். ஃப்ளவர் நம்ம வரையும் போது ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கைட்லைன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சர்க்கிள் போட்டுட்டு ஃபில் பண்ணணும். ஒன்று விட்டு ஒன்று ஃபில் பண்ணணும். பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கே இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒட்டின மாதிரி ஒரு தின் லைன், அதுக்கு கீழே திரும்பவும் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்த வந்து டார்க் பண்ண விட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது எல்லாமே ஃபைனலாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த லைன் ஆல்ரெடி நம்ம போட்ட லைன் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ட்ரை ஆகும் போது நம்ம ஃபில் பண்ணோன்னா சேம் நான் சொன்ன மாதிரி கொலாப்ஸ் ஆகாது. இப்போ ஆல்ரெடி ஒரு லைன் ஆல்ரெடி அங்கே இருக்குது, அதுக்கு மேலேயே நான் இன்னொரு லைன் போடுறேன்னா இந்த லைனும் மெர்ஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இதுவே நான் அங்கே ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் ஃபில்லிங் கொடுக்கும்போது எனக்கு ஃபில்லிங் பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி டிசைன்ஸ் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. ஃபைனலாக இப்போ இங்கே வரைக்கும் டிசைன் முடிச்சிருக்கீங்க, ஃபைனலாக அப்படியே ஃபில்லிங் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மொத்தம் நம்ம 8 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். 8யும் வந்து சேம் இதே மாதிரி வெர்டிக்கலாக பட் ஒரு A4 ஷீட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, A4 ஷீட் இப்படி இருக்குன்னா பார்டர் லைன் கொடுக்க போய் மீதி இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் 2ஆக தான் பிரிச்சுருக்கணும். பிரிச்சுட்டு இங்கே ஃபஸ்ட் 1, அதாவது நம்பர் 1ன்னு இங்கே போட்டுட்டு 1 டிசைன் இவ்வளோ பெருசாக இருக்கணும். ஓகே, 2ஓட டிசைன் இவ்வளோ பெருசாக இருக்கணும். 3 4 5 6 7 8 இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் நடுவில் கோடு போட்டு இந்த மாதிரி பெருசாக போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு சென்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.